ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சார்ஜ் பின் மாற்றுறதுக்கு சார்ஜர் தந்திருக்காங்க. கஸ்டமர் தந்துட்டு போயிருக்காங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேப்பா, இது உங்களுக்கு ரெடி பண்ண தெரியுங்களா? ரெடி பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோன் டோர் ரிமூவ் பண்ணிக்கிட்டு, இந்த ஃபோனில் கீழே மட்டும்தான் போர்டு இருக்கு, அதனால கீழே மட்டும் ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். என்ன போர்டு கீழே இருக்கு? சிசி போர்டு கீழே இருக்கு. கழட்டியாச்சு, அதனால ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி கழட்டிக்கலாம். என்னத்தப்பா? சிசி போர்டு இந்த பின்னு மட்டும் இப்போ கழட்ட போறீங்களா? ஓகேப்பா. இப்போ ப்ளோயர் யூஸ் பண்றீங்க இல்லையா? எவ்வளோ ஹீட் வைக்கணும் இதுக்கு? 300. அப்படியா? சரி, ஓகேப்பா. ஓகே, பின்ன ரிமூவ் பண்ணிட்டீங்களா நீங்க? ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறமா தின்னரை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் போர்டை. இப்போ பின்னல லெட்டு பூசிக்கும். சிசி பின் மாற்ற போகும்போது லெட்டு ஜாயின் ஆகிடக்கூடாது. பேஸ்ட் வச்சது அப்புறமா ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணா முடிந்தது. லெக் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ப்ளோயரை காட்டணும். சிசி பின் மேல காட்டக்கூடாதுங்களா? ஆமா. சிசி பின் வச்சாச்சு. நாம லெக் கரெக்டா வச்சிருக்கோமான்னு மைக்ரோஸ்கோப்பால செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கரெக்டா வரல, அதனால சால்டரிங் கன் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப கிளீன் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். லெக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கலாம் சார்ஜர் போட்டு. சார்ஜர் பின் போட்டு செக் பண்ணி பார்க்குறீங்களா? ஆமா. சார்ஜ் ஆகுது, அதனால டோரை பூட்டிடலாம். சூப்பர்ப்பா, சூப்பர். நல்லபடியாக ஒரு சார்ஜ் பின் மாற்றிட்டீங்க. இதே மாதிரி எல்லாமே செய்யுங்க.